ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பாசிப்பயிறு குழம்பு தாங்க வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு பாசிப்பயிரை நம்ம வறுத்துட்டு வேக வச்சு நம்ம செய்யலாம். இல்லைன்னா நான் வந்து முதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு காலையில் எடுத்துகிட்டு அதை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பட்டை, பிரியாணி இலை போட்டு கொஞ்சோண்டு சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி பாசிப்பயிறு கொஞ்சம் கூடுதலாகவே வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும் நம்ம. இல்லைன்னா இப்போ நம்ம குழம்புல பாசிப்பயிறு எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இதோட நம்ம கத்திரிக்காய் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். காய் நம்ம கத்திரிக்காய் நான் இன்றைக்கி எந்த காயும் போடலை, வெறும் பாசிப்பயிறு மட்டும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிட்டு தக்காளி போடணும். தக்காளி ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி வதங்குறதுக்கு கல் உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். கல்லுப்பு போட்டு வதக்குனாதான் தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு தக்காளி நல்லா வதக்கிடணும். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி கொஞ்சமாக எடுத்துக்கணும். புளி ஊற்றினா தான் நமக்கு சாப்பாட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் புளி ஊற்றி செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் செய்யும்போது கூட நம்ம தேவையில்லை, தக்காளி மட்டும் போட்டாலே போதும். நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் மசாலாலாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல பாசிப்பயிறு நல்லா கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் கூடுதலாக வெந்துருச்சு. நம்மளுக்கு நல்லா பக்குவமாக எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாசிப்பயிறு போட்டுட்டு கூட நம்ம மசாலா போட்டுக்கலாம். நான் மசாலாலாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு தான் பாசிப்பயிறு போட போகிறேன். இங்கே காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பையிலையும் அதே டென்ஷனாக தான் இருக்குது. காலேஜ் கிளப்புற பிள்ளைகளையும் டென்ஷனாக தான் கிளப்ப வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். எல்லாமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மல்லித்தூள் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிடணும். எண்ணெய் கொஞ்சம் தான், நான் ரொம்பவும் எண்ணெய் ஊற்றலை. கொஞ்சம் சின்ன சைஸ் தான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாசிப்பயிரையும் தூக்கி அதில் கொட்டிட வேண்டியதுதான். பாசிப்பயிறு அவ்வளோ உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. பாசிப்பயிறு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம உப்பு போட்டு எடுத்துக்கலாம். வச்சுட்டு தாளிச்சிட்டு அந்த மாதிரி இன்றைக்கி குழம்பு வச்சாச்சு. இந்த குழம்பு வச்சோம்னா நம்ம காலேஜ் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், ஸ்கூல் பிள்ளைகளாக இருக்கட்டும் பிரியமாக சாப்பிடுது. எங்கள் வீட்டில் எல்லோரும் பிரியமாக சாப்பிடுவா. சுண்டல், பட்டாணி, பாசிப்பயிறு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் சைடிஷ் வேறு ஒன்றும் நம்ம வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இதே வச்சு கொண்டுட்டு போயிருங்க. அதுக்காக தான் காலையில் ஈஸியாக வேலை முடிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் ஒரு சின்ன 2லேருந்து 3 சில்லு அளவுக்கு தேங்காய், ஜீரகம் மட்டும் போட்டு அரைச்சி ஊற்றியாச்சு. கடைசியில் பூண்டு தட்டி போட்டுட்டேன். மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பராக மணக்க பாசிப்பயிறு குழம்பு ரெடி. தேங்க்யூ.